டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மாழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இது நிகழ்வினுடைய பெயர். இந்த நிகழ்விலே இன்றைக்கு மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு நீதி கதையை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மகாபாரதத்திலே பலர் நீதி போதித்திருக்கிறார்கள். பீஷ்மார் நீதி போதித்திருக்கிறார், விதுரன் நீதி போதித்திருக்கிறான், தருமன் போதித்திருக்கின்றான், கண்ணன் போதித்திருக்கின்றான். இப்படி பலரும் அங்கங்கே மகாபாரதத்தின் கதை ஓட்டத்தில் அங்கங்கே தமக்கு தேவையான மக்களுக்கு உதவக்கூடிய நாங்கள் உள்வாங்கி நடக்கக்கூடிய பல பல நீதி கருத்துக்களை அங்கங்கே பதிய விட்டு சென்றிருக்கிறார்கள். பீஷ்மர் சொன்ன நீதி ஒன்று ஒரு நீதி அவர் அவர் நீதி ரெண்டு மூணு அரசபைக்கும் துரியோதனாதியருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தவர். போதாக்குறைக்கு அம்பு படுக்கையிலே கடைசியாக கிடந்து கொண்டு யுத்தம் முடிந்தனே அம்பு படுக்கையிலே கிடந்தும் எல்லா அரசகுமாரர்களுக்கும் நீதி சொன்னவர். அவர் சொன்ன ஒரு நீதியாக சொல்லப்படுவது ஒரு ஒரு சின்ன கதை, மிக சின்ன கதை. ஒரு முனிவர் ஒரு இடத்திலே இருந்தார். இது பீஷ்மர் சொன்ன கதை. ஒரு முனிவர் ஒரு இடத்திலே இருந்தார். அவர் நினைப்பதை கேட்பதை கொடுக்கக்கூடிய மிகவும் வல்லமை கொண்டவராக இருந்தார். ஒரு நாய் அவரிடம் வந்தது. நாய் அவரிடம் வந்து, முனிவரே, நான் உங்களை வணங்குகிறேன் என்றது. முனிவர் யோகனிஷ்டை கலைந்து விட்டு சொன்னார், சரி, என்ன பிரச்சனையாக, என்ன உனக்கு தேவை, உன்னுடைய விருப்பத்தை சொல்லு, என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று முனிவர் பணிவாக சொன்னார். நாய் உடனடியாக மிக பணிவாக அவருடைய பாதங்களை நக்கிவிட்டு சொன்னது, நக்கி தூய்மையாக விட்டு சொல்கிறது, முனிவரே, நீர் ஒரு மாபெரும் ஞானி என்பது அறிவேன், நீர் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் என்பதையும் அறிவேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நான் இப்போது என்னை புலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிருகம், சிறுத்தை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிருகம் இருக்கிறது இந்த காட்டுக்குள்ளே, சிறுத்தை புலி, வரி புலி அல்ல, சிறுத்தை புலி. அந்த புலி என்னை கலைத்து கலைத்து என்னை பிடிக்கிட்டு உண்ண பார்க்கிறது. நான் தப்பி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனிடமிருந்து பாதுகாப்பதற்கு நீர் எனக்கு ஏதாவது வழி சொல்லும் என்று நாய் கேட்டது. உடனடியாக முனிவர் யோசித்து விட்டு சொன்னார், சரி, நான் உன்னை சிறுத்தை புலியாகவே மாற்றி விடுகிறேன். பிரச்சனை முடிஞ்சுதானே? இப்போ சிறுத்தை புலியாக மாற்றி விட்டார். இப்போது நாய் உருவம் மாறி அந்த நாய் இப்போது சிறுத்தை புலியாக மாறிவிட்டது. ஆகவே சிறுத்தை புலியிலிருந்து அபாயம் நீங்கியது. என்றால் சிறுத்தை புலியும் ஒன்று உறவாடுமே தவிர பெரும்பாலும் கடிபடுவதில்லை. அப்போ உறவாக மாறிவிட்டதுனால இப்போ நாய்க்கு அந்த சிறுத்தை புலியினுடைய அபாயம் நீங்கிவிட்டது. ஆனால் சிறுத்தை புலியை வரிப்புலி என்று சொல்லப்படுகின்ற பெரும்புலி இப்போது வேட்டையாட முனைந்து கொண்டு வந்தது. இப்போ சிறுத்தை புலியாக இருந்த நாயாக இருந்து சிறுத்தை புலியமாக அந்த ஜீவன் வந்து இப்போ முனிவரிடம் கேட்டது, முனிவரே, நீர் நான் கேட்டபடி என்னை சிறுத்தை புலியாகிறீர், ஆனால் இப்போது என்னை வரிப்புலியினால் எனக்கு தொந்தரவு வருகிறது, அதிலிருந்து மீளுவதற்கு ஒரு மார்க்கம் சொல்லு கொண்டவுடன் முனிவர் சொன்னார், சரி, நீ வரிப்புலியாக போ என்றார். இப்போது அந்த நாயாக இருந்தது சிறுத்தை புலியாக மாறி வரிப்புலியாக மாறிவிட்டது. ஆகவே நாயிலிருந்தும் சிறுத்தை புலியிலிருந்தும் வருகின்ற ஆபத்து நீங்கி இப்போது வரிப்புலியிலிருந்து வருகின்ற ஆபத்து நீங்கி இப்போ வரிப்புலியோடு வரிப்புலியாக அது உலாவுகின்றது. அந்த நேரத்தில் இந்த காட்டை இந்த சிங்கம் வந்து அந்த வரிப்புலியோடு மோதுகின்றது, அந்த வரிப்புலியை கொல்ல பார்க்கின்றது. அப்போ இப்போ அந்த சிங்கத்தினுடைய அந்த 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 தாக்கத்தை உணர்ந்து கொண்ட அந்த வரிப்புலி முனிவரிடம் திரும்ப வந்து சொன்னியது, முனிவரே, என்னால் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் சிங்கமாக இருக்கிறேன், ஆனால் சிங்கத்தினால் எனக்கு ஆபத்து விளைய இருக்கிறது, நான் இவ்வாறு தப்புவது, உடனே சிங்கமாக போட்டு சொல்லிட்டார். இப்போ சிங்கமாக மாறிவிட்டது. நாயாக இருந்து சிறுத்தை புலியாக மாறி வரிப்புலியாக மாறி சிங்கமாக மாறிவிட்டது. அப்போ சிங்கத்திலிருந்து ஆபத்து நீங்கிவிட்டது. ஆனால் அதுக்கு பிறகு யாழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய சப்பரத்து கட்டுவாங்க கரையில் சிங்கம் மாதிரி ஒரு உருவம், அது யாழி என்ற காத்து சொல்லுவாங்க. அது சிங்கத்திலும் பார்க்க வலிமை வாய்ந்தது, சிங்க இனத்தை சார்ந்தது, சிங்கத்திலும் பார்க்க வலிமை வாய்ந்தது. அது அதனாலே சிங்கத்துக்கு ஆபத்து விளைந்து கொண்டு வந்தது. இப்போது அதனாலே ஆபத்து என்று வந்து முறையிட முனிவர் சொன்னார், நீ யாழியாக போகணும். யாழியாக வந்தவுடன் ஒரு விலங்காலும் இப்போ ஆபத்து இல்லை. அந்த ஆபத்து இல்லை என்று உணர்ந்தவுடன் அந்த அந்த யாழிக்கு என்ன வந்தது, நானே பெரிய ஆள், என்னை யாரும் வெல்ல முடியாது என்று எண்ணம் வந்தவுடன் அகந்தை வந்தது. ஆகவே யோசித்தது, இந்த முனிவரையே நான் சாப்பிட்டால் என்ன, சாப்பிட்ட சட்டிகளில் ஊத்தப்படுத்துறதை போல இந்த முனிவரையே நான் சாப்பிட்டால் என்ன என்று அந்த யாழி யோசித்தது. இப்போ முனிவரை சாப்பிடுவதற்காக அது போனது. முனிவர் உணர்ந்து கொண்டார், ஓஹோ, இதோ சங்கதி என்று யோசித்து விட்டு பழையபடி யாழியிலே இருந்து சிங்கத்திலே இருந்து வெறிப்புள்ளியிலிருந்து சிறுத்தை புள்ளியிலிருந்து மாற்றி பழையபடி நாயாக மாற்றினார். இந்த கதையை கூறிவிட்டு பீஷ்மர் சொன்னார், மாணவர்களே, இல்லடி அரசர்களே, இதை கேட்டுக்கொள்ளுங்க, ஒருவனுக்கு உதவி செய்கின்ற போது அவனுடைய தகுதி அறிந்து தான் உதவி செய்ய வேண்டும்.
அவன் என்ன தன்மை கொண்டவன், எதற்காக அந்த உதவி கேட்கின்றான். இப்போ நாயோட திருப்பி நாயோட வாழ்றது கூட பல நாய்கள் வாழுகின்றன. அப்படி வாழாமல் அடுத்த கட்டத்துக்கு போனவன் அதுக்கு அங்கால யோசிக்கிறானே தவிர, தான் இருந்த நிலையை யோசிக்காமல் அப்படி வாழுகின்றவனை உலகத்திலே அவன் எதுவும் பெறுமதியாக செய்ய மாட்டான். ஆகவே தகுதி அறிந்து அவனுடைய பெறுமதி அறிந்து தான் உதவி செய்யணுமே தவிர, கேட்டவருக்கு கேட்ட வரமெல்லாம் கொடுக்கக்கூடாது என்ற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பீஷ்மர். இந்த கதை மூலம் நாங்களும் தகுதியறிந்து உதவி செய்ய வேண்டும், தகுதியறிந்து செய்ய வேண்டும், அளவாக செய்ய வேண்டும் என்று அந்த அறக்கருத்து இங்கே இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.